ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் பச்சை மிளகா வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்யலான்னு. வீட்டில் காய்கறி இல்லைங்களா, பரவாயில்ல. இன்றைக்கி பச்சை மிளகா வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கம்மங்கூழ், கேவுருக்கூழ் இதோட ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம் இது கூடயும் ரொம்பவே நல்லாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய ரெசிபி உடனுக்குடன் உங்கள் மொபைலில் சேரும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம். நான் பச்சை மிளகா 100லேருந்து 150 கிராம் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நம்ம விட்டுடணும். காம்போடு நம்ம இந்த பச்சை மிளகாய் யூஸ் பண்ணணும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம இந்த பச்சை மிளகாவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். வதக்குள்ளே பார்த்து வதக்குங்க, மேலே தெறிக்க போகுது. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம இது வதக்கணுன்ட்டு இல்லை, அப்புறம் வேக வைக்க போகிறோம். இப்போ எடுத்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா வதக்கினா அதே எண்ணெயில் மறுபடியும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் கொலவஞ்சி சீட் எடுத்துருக்கேன். இதுக்கு பிளாக் சீடுன்னு சொல்கிறாங்க. 1 டீஸ்பூன் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பச்சை மிளகாய் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கலாம். இப்போ அடுப்பு நம்ம ஃபுல்லாகவே சிம்மில் வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால அதிகமாக காரம் தேவைப்படாது. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துங்க. சிம்லேயே வச்சு நல்லா இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூனு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பவுட்ரு மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேர்க்குறோம். இது கூடயே நம்ம 1 டீஸ்பூனு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். தயிருக்கு வேக வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்ம இப்போ தயிர் போட போகிறோம். தயிர் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பு ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா தயிர் பிரிஞ்சு வந்துடும். நம்ம கெட்டியான தயிர், புளிப்பு இல்லாதது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்புக்கு ஆன் பண்ணிக்கலாம். இந்த தயிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி நம்ம தயிர் போட்டு செய்யக்குள்ள பச்சை மிளகா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம பாருங்கள் வேக வச்சிட்டோம். இந்த தயிரும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம தயிர் போட போகிறோம். அடுப்புக்கு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 மினிட்க்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம தயிருக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கேஸுக்கு ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இந்த தயிர் போட்டு செய்யக்குள்ள ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம மோர் மிளகாலாம் செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரியே இது அதோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மிளகா பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா தக்காளி ரைஸு, கொத்தரங்காய் ரைஸு, கரியாண்டர் ரைஸு இது கூட ரொம்பவே செம காம்பினேஷனாக இருக்கும். இது 3மே நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டுச்சின்னா இந்த லிங்க் நான் தரேன். விருப்பப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.